இதை பாருங்கள், ஓடவும் முடியாது, எப்போதும் படுத்துதான் இருக்கும். அவர்கள் அறியாமையால் தான் இப்படி செய்கிறார்கள். நான் கோபப்படக்கூடாது. ஒரு நாள் ஒரு சிங்கம் அந்த புல்வெளிக்குள் வந்தது. கொழுத்த குதிரைகளை பார்த்ததும் அதை வேட்டையாட திட்டமிட்டு, ஆஹா, இவ்வளவு குதிரைகள்! சரியான நேரத்தில் தாக்கினால் நல்ல விருந்து கிடைக்கும். நண்பர்களே, சிங்கம் நம்மை கவனித்து சென்றது. நாம் உடனே இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். பயப்பட வைக்கிறாயா? நீயே பயந்து போயிருக்கிறாய். நண்பர்களை காப்பாற்ற ஒரு முடிவை எடுத்தது நொண்டி குதிரை. அது நேராக சிங்கராஜாவை தேடி சென்றது. சிங்கராஜாவே, நண்பர்களை விட்டு விடுங்கள், அதற்கு பதிலாக என்னை உண்ணுங்கள். என்ன, உன் உயிரையே நண்பர்களுக்காக தருகிறாயா? உன் நண்பர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நீ உண்மையான நண்பன். அவர்கள் என்னை ஏளனம் செய்தாலும் அவர்கள் என் நண்பர்கள்தான். இந்த நொண்டி குதிரை உங்களுக்காக தனது உயிரையே தர தயாரானது. நண்பா, உன் மனசுதான் பெரியது, எங்களை மன்னித்து விடு. உடலுக்கு ஊனம் இருந்தாலும் நல்ல மனசுக்கு எப்போதும் உயர்ந்த மதிப்பு உண்டு என்பதை அந்த நொண்டி குதிரை அனைவருக்கும் உணர்த்தியது. உனக்கு கால் தான் ஊனம், ஆனால் எங்களுக்கோ மனமே ஊனமாக இருந்தது. உண்மையான நட்பு தியாகத்திலும் அன்பிலும் தான் இருக்கிறது. மற்றவர்களின் குறையை பார்த்து கேலி செய்யாதீர்கள். நல்ல மனசே மனிதனின் உண்மையான பலம்.